குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி த மேன் அண்ட் த பேம்பு ட்ரீ பற்றின ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு. இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க. ஒருத்தர் ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்களால் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவு எடுத்துகிட்டு நான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளாடி வந்துடுறாரு. வந்துட்டு கடவுள்கிட்ட நான் கடைசியாக ஒரு டைம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதனால் கேட்குறாரு கடவுள்கிட்ட, கடவுளே நான் வாழ்கிறதுக்கான ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் உடனே சிரிச்சுக்கிட்டே ஒரு மறுபிறவி கொடுக்கறது போல் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு தோட்டக்காரர் நிறைய மூங்கில் விதைகளை வந்துட்டு விதைச்சிட்டே இருக்கிறாரு. விதைச்சிட்டு அதுக்கு டெய்லியும் தண்ணி பாய்க்கிறாரு. 3 மாதம் போச்சுது, 4 மாதம் போச்சுது, இப்படி ஒரு வருஷமே போயிடுச்சு. அவரோட விடாமுயற்சினால் டெய்லியுமே அதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சிடுறாரு. இப்படி 1 இயர் முடிஞ்சிச்சு. 2வது வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷமும் ஆயிடுச்சு, 4வது வருஷமும் முடிய போகுது. 5வது வருஷமும் அவரோட ஹோப்பை விடாமல் அந்த சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் அவர்கிட்ட நிறைய இருக்கும் போல். ஸோ ஸ்டில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறாரு. அந்த 5வது வருஷம் ஆரம்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் இவர் தோட்டத்துக்குள்ளே போகும்போது அவரே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு எல்லா பேம்பு சீட்லேருந்தும் ஒரு துளிர் விட்டுருந்துச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக திரும்பவும் எல்லாத்துக்குமே தண்ணி பாய்க்கிறாரு. அதே இது பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ளே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 60 அடி உயரத்தில் எட்டி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஹைட்டாக ரொம்ப டென்சிட்டியாக அடர்ந்து ஒரு காடு போல் வளர்ந்துடுச்சு. அவர் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு கடவுள் சிரிச்சுக்கிட்டே இந்த மனுஷனுக்கு பதில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, ஏன் இந்த 4 வருஷம் இந்த விதைகள் முளைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, 4 வருஷத்துக்கும் ரீசன் அந்த கார்டனர் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட தண்ணி பாய்ச்சினதும், ப்ளஸ் அந்த சீடு தன்னோட ரூட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கு, தன்னோட வேர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கியிருக்கு. அந்த மண்ணோட தன்மை எல்லாத்தையும் பொறுத்து ஆராய்ஞ்சி வளர்கிறதுக்கு ஏற்ற கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி 5வது வருஷம் நம்ம எல்லாருமே எட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்ப 60 ஃபீட் ஹைட்டில் வளர்ந்துருக்கு. ஸோ மனுஷனோட வாழ்க்கையும் இதே போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாரு. இந்த கதையை கேட்டதும் அந்த மனுஷன் தன்னோட மண்டி போட்டுட்டு கடவுள் முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தலை வணங்குறாரு. வாழ்க்கையில் நம்மளுக்கிட்ட எல்லார்கிட்டேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு திரும்பவும் கடவுள் அந்த மனுஷனுக்கு புரிய வைக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்குற வாழ்க்கை இங்கே வாழல, எல்லாருக்குமே நிறைய வலி கஷ்டங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி தன்னோட முயற்சி சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அவங்க விடாமுயற்சி சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம், நம்மளோட விடாமுயற்சி சகிப்புத்தன்மை இது எல்லாத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவன் இந்த ஸ்டோரி அவனுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்ததுனால கடவுள்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்குறான். கடவுளே, நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் என்னோடய முயற்சி எல்லாவற்றையும் முழு விதமாக நான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறான். நம்ம வாழ்க்கையும் இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம நினச்சி நம்ம தான் டவுன் ஆகி போயிட்டே இருக்கோமே தவிர, நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்காக நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம விடாமுயற்சியோட நம்மளோட வேலைகளை தொடர்ந்தோன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீண்டும் ஒரு ஸ்டோரியில் உங்களோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.